ஹாய் கைஸ், இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் வேலைக்கு அப்ளை பண்ணீங்களான்னு கேட்க, ஆமாம்மா நான் தான் அப்படின்ட்டு மிரியே சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, சரி வாங்க நம்ம போய் ஃபார்ம் ஹவுஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் நல்லா அறுவடைக்கெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி போன சீசனில் நான் கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி என்னோட எத்தனையோ ஃப்ளாப்பாக போச்சு அறுவடையெல்லாம். இந்த டைம் ஆச்சும் நான் கரெக்டாக பண்ணணும், அதனால தான் உங்களை நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நல்ல விஷயங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு இந்த செடியெல்லாம் வளரணும், அதனால உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்கள் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஃப்ரீயாக பண்ணிட்டு இருங்க, நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ட்டு டெய்லி 2000 ரூபாய் சம்பளமும் கொடுக்குறேன்றாங்க. இதை விட என்ன வேணுங்கிற மாதிரி இவ பார்த்துக்கிட்டு இருக்க. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, யாரா இவன்ட்டு. அவன் சரி என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு போக, இங்கே ஹொசு பார்த்தீங்கன்னா அவனோட பாஸ் அப்புறம் ஏதோ கிளைண்ட்டோட உட்காந்துருக்கான். வந்த கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிற ஒர்க்கராமா போட்டு மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். அதனால இந்த கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், என்ன எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு இருக்க. பாஸ் தான் காசுனா என்ன வேணாலும் செய்வானே, அவனும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் கேட்கல. ஆனால் அவன் பணத்தை எப்படி போட்டு தீட்டணுமோ அப்படி தீட்டிட்டு இருக்கான். ஹொசு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக அப்படியே லைனாக சொல்லிட்டு இருக்கான். தப்பு கம்பல்சரி தெரியுது, இது வந்த கிளைண்ட்டோட மேலே தான் அப்படின்ட்டு. ஆனாலும் பாஸ் பார்த்தீங்கன்னா தப்பு அப்படியே அவர் மேலே மாற்றி விட்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு நல்ல லம்பாக ஒரு அமௌண்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. கிளைண்ட்டுக்கு வேறு வழியே இல்லாமல் போயிடுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா அப்படின்ட்டு பாஸு ஹொசுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு குரூப் கேஸ் பார்த்தோம்ல, அந்த பொண்ணு உன்னோட காலேஜ் மேட் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீங்கள் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா பாஸ் இந்த மாதிரி உங்கள் காலேஜ் யூனிக்காக இருக்கும், அது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. இதோ இந்த பொண்ணோட காலேஜ் யூனிக் தான், அதனால தான் எனக்கு தோணுச்சு 2 பேரும் கிளாஸ்மேட்டோ என்னமோன்னு. அதனால தான் ஏன் அந்த பொண்ணு உன் கிளாஸ்மேட்டுன்னு கஷ்டப்படுறியா என்ன அப்படின்ட்டு இருக்க. அவன் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கான். சரி சரி நம்ம வாழ்க்கையில இப்படிலாம் நடக்கணும், ஏன்னா நம்ம வேலை அப்படி ஓவர் கம் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி இவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. அது என்ன கேஸுன்னு காட்டல. 6 மணி ஆனோடனே நம்ம புள்ளையோட மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணுமே, எல்லாத்துக்கும் பாய் சொல்லலான்னு பார்க்குறா. ஆனால் யார்கிட்டையும் பேச மாட்டால. டக்குன்னு டிவா பார்த்துக்கு போயிட்டு இருக்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாம் என்னடா வித்தியாசமாக இருக்காளேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் நாள் சம்பளத்தை மீறே கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இவன் லூசு மாதிரி வேலை நிப்பாட்டலான்னு கேட்குறா. அப்போ கரெக்டாக மிஜி கால் பண்ணி இந்த மாதிரி எப்படி போயிட்டுருக்கு, வேலையெல்லாம் ஓகே தானேன்னு சொல்ல, இது ஒன்றும் இவ டிசிஷன் இல்லையே, தங்கச்சியோட டிசிஷன் தானே, இவளுக்கு வேறு வழி எல்லாம் ஓகே சொல்லி தான் ஆகணும். இன்னொரு பக்கம் மிரே பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம், ஆஃபீஸ் போகிறா, சும்மா தான் இருக்கும், ஈஸியாக இருக்கே நம்ம பண்ணிடலாமேன்ட்டு இருக்க. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறா. இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா கறி போய் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. 2வது நாள் தங்கச்சிக்கு போர் அடிக்குது, டெஸ்க்டாப் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அக்கா கறியும் பார்த்தீங்கன்னா போய் அங்கே சும்மா இருக்கா. அவங்க ஓனர் படிச்சுட்டு இருக்க. இவன் சும்மா ஓனரை பார்த்துட்டு உட்காந்துருக்கா, சம்பளம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் எல்லாருமே மீட்டிங்க்கு போகலாம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. இவளுக்கு இப்போ தான் அந்த நாளாக தானே தனியாக இருக்கிறது தெரியும், இவ்வளோ போரிங்காக இருக்கே அப்படின்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன் நேரமோ என்னமோ தெரியல, கரெக்டாக ஹெட்டு கிட்ட மாட்டிடுறா. மாட்டினோடனே அந்த ஆள் முதல் ஆளாக வந்து என்ன சும்மா இருக்க போர் அடிக்குதா அப்படின்னு கேட்க, நம்மளால குடுகுடுன்ட்டு இல்லை சார் அப்படின்ட்டு இருக்கா. அவ்வளோ போர் அடிச்சா உனக்கு நான் வேணா ஒரு சிம்பிளாக ஒரு டாஸ்க்கு தரேன் அப்படின்னு சொல்ல, இவ சொல்லியிருக்கா அக்கா ஏற்கனவே எதுவும் பண்ணிட்டாது அப்படின்ட்டு. இருந்தாலும் சிம்பிள் தானே, போய் பார்ப்போம் இவ்வளோ பின்னாடியே போக அங்கே போனதா தெரியுது இவங்க ஏதோ பில்டிங் கட்டணுமாமா. அந்த பில்டிங் கட்டுற இடத்துல ஒரு பார்ட்டி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்களாமா. அந்த இடத்த எப்படியாச்சும் கம்பெனிக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கணும். இந்த டாஸ்க்கை ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்க. மேனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டான்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம இவ சும்மாவே இருக்கான்ட்டு நம்ம ஹீரோயின் நம்ம மேலே கேஸ் கொடுத்துட்டா அது ப்ராப்ளம் தானே, நம்ம பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படின்ட்டு ஃபைலெல்லாம் வாங்கி இந்தா நீ பண்ணிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, கரெக்டாக முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வேறு அப்படின்ட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோன்ட்டு மேனேஜரே சொல்ல, இவ்வளோ டாஸ்க்கு வாங்கிடுறா. சரி இதுதான் நான் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சரி சார் நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன்ட்டு இவன் நல்லா சபதம்லாம் போட்டுட்டு கிளம்ப பிளேஸ்க்கு வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. ஏதோ புது பிரான்ச்சாமா, அது காலை எடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. புது பிரான்ச்சில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அங்கே யார் யாரெல்லாம் லோ பர்ஃபார்மன்ஸோ அவங்கள தான் தூக்கி போடுவாங்கங்கிற மாதிரி பேச்சு ஓடிட்டு இருக்கு. அங்கே வேற பார்த்தீங்கன்னா சீனியர் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே வேலையே இல்லாமல் இருக்கிறது நீ தான், ஒருவேளை உன்னதான் போட போகிறாங்களான்னு சொல்ல இவளுக்கு சரியான பயம் பிடிச்சிடுது. ஐயோ இது வேறையா அப்படின்ட்டு இப்படியாச்சும் இந்த டாஸ்க்கை முடிச்சு அவனுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லாம் போட்டு அந்த கடைக்கு எப்படியும் நடந்து போயிடுறா. போட வேண்டியதாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு. சரி பார்க்க பழைய ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, எப்படியோ போய் ஓனரோட மண்டை கழுவிட்டு போகலான்ட்டிவா போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 10ஆவதுக்கு அந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற கஸ்டமரே வெளியே தரன்னு எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்கஹால் குடிச்சிட்டாங்களாமா, அது நோ ஆல்கஹால்ன்ட்டு. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி நான் சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு ஆளுக்கெல்லாம் இடம் இல்லைன்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற தாத்தா தான் பார்த்தீங்கன்னா சரி நான் கூட்டிகிட்டு போகிறவான்ட்டு 2 பேரும் போய் சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயின் கடைக்கு போனோடனே ஃபஸ்ட்டு அங்கே ஒரே ஒரு சிக்கன் சூப் மட்டும் தான் கிடைக்கும், அதை அந்த தாத்தா ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த பாட்டி செய்கிற விதமே பார்த்தீங்கன்னா சும்மா சரியான டெரரு. 10ஆவதுக்கு காரத்தெல்லாம் அப்படி போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இதுக்கு இவ்வளோ காரம் போடுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கடையோட ஸ்பெஷாலிட்டி அதான், சாப்பிட்டு பாருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எதுக்கு வந்தனுங்கிறதையே மறந்துட்டு நல்லா சாப்பிட்ருக்கா வயிறு முட்டை. சே நீங்கள் சூப்பராக செஞ்சீங்க பாட்டி, நிஜமானமே அற்புதம் உங்கள் சமையல் அப்படின்ட்டு. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கார்டை கொடுக்குறா, விசிட்டிங் கார்டை. இந்த மாதிரி நான் இந்த பேங்க்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொன்ன உடனே சரி பாட்டி ஒரே விஷயம் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. போனோடனே தான் அல்டிமேட்டு நம்ம ஹீரோயின்
ஹீரோயினை வெளியே தள்ளி இந்த உப்பு மிளகுலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, தீய சக்தி வரக்கூடாதுன்னு, அந்த மாதிரி போட்டு அமுச்சு விட்டுறாங்க. இனிமேல் என் கடை பக்கத்துலேயே வந்துடாதுன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு முதல் நாளே நல்லா அமர்க்கலமாக அடைஞ்சிருச்சு. அடைச்சி வேலை பார்க்குறது இவ்வளோ கஷ்டமாட்டாவே இருந்துட்டுருக்க. இன்னொரு பக்கம் அக்கா காரி பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. அக்காவுக்கு எனக்கு எப்படி இருந்து தான் வேலையை ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இன்னும் ஒரு வாரம் போட்டோம், என்ன பிரச்சனை, பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவங்க ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு சரியான கடுப்பு, சும்மா சம்பளம் வாங்கிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தங்கச்சி இருக்கால மிஜி பார்த்தீங்கன்னா போய் அக்கா ஏதோ நோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பா, அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க. அவள் ஆல்ரெடி எல்லா டீட்டெயில்ஸு பர்சன்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்ருப்பா. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் ரொம்ப டேஞ்சராக வந்துட்டு பார்த்துருந்துக்கோன்னு சொல்ல ஃபஸ்ட்டு டேஞ்சரே பார்த்தீங்கன்னா அவள் ஹெட்டை தான் போட்டு அனுப்பிச்சுட்ருப்பா. அவன் இவங்கிட்ட நல்ல விளையாட்ட பேசி வேலை தள்ளிட்டான்ல. இப்போ தான் புரியுது இது எல்லாமே இவங்கெல்லாம் மாட்டி விடுற பண்ண சதி திட்டம்னு. ஐயோ இதை கொஞ்சம் முன்னாடி படிச்சிருந்தா எங்கள் அக்காவோட வேலையை காப்பாற்றிருப்பேனேன்ட்டு இவன் எப்படி ஓனர் மண்டை கலவெல்லாம் நெட்லெல்லாம் சர்ச் பண்ணி பாவம் தங்கச்சி படாத பாடுபட்டு இருக்க. அக்கா கேட்குறா நீ எந்த மேட்டரும் பண்ணலைல்ல அப்படின்ட்டு. இல்லை நான் சும்மா தான் இருந்தேன்ட்டு சொல்ல இப்போ தான் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு நிம்மதியாக இருக்குது. அடுத்த நாள் மிஜி ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மிரியை பார்த்தீங்கன்னா அவள் ஃபார்மிங்க்கு போயிட்டுருக்கா. அங்கே 2 பேரும் சும்மா இருந்தாலும் மிஜி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 4 உப்பு மிளகெல்லாம் அவன் மேலே கொட்டிட்டு வாங்கிட்டு இருக்க. பாட்டி பேய விரட்டுறதை விட கொடுமையாக விரட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓனர் காசை மட்டும் குடிச்சிட்டு நீ போயிட்டு வாமான்ட்டு மிரேவை அனுப்பிச்சிட்டு இருக்க. மிஜி பார்த்தீங்கன்னா நடந்த இந்த விஷயத்தையும் மிரே கிட்ட சொல்லலை. அப்போ போய் பாட்டிக்கிட்ட அழுது ஒரு ட்ராமா போடலான்ட்டு அங்கே போய் அழுது பார்க்குறா. பாட்டி மடியலை, கிஃப்ட் வாங்கி கொடுக்குறா. பாட்டி அப்பவும் மடியலை. என்ன பண்ணாலும் சரி பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவளை வெளியவே துரத்திட்டு இருக்க. இவளுக்கு சும்மா இருந்த மிரேக்கு போர் அடிக்குது. மிஜி ஒரு பக்கம் சரக்கு அடிச்சு சோகத்தை வெளிப்படுத்திட்டு இருக்க. மிரே பார்த்தீங்கன்னா சும்மா இருந்த ரூமெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கன்ட்டு 2 பேரும் போட்டி போட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா மிரே ஒரு சேரை பார்க்குறா. அது ஏதோ குப்பையாட்டம் இருக்கு. இன்னொரு பக்கம் மிஜி மறுபடியும் போனால் பாட்டி மறுபடியும் உப்பு எடுக்குதான் பார்க்குறாங்க. இவளுக்கு எப்படி பண்ணுறதுனே தெரியல, என்னடா பண்ண போகிறோங்கிற மாதிரி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப் கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணு மறுபடியும் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு மிரே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா. அவள் வாபஸ் வாங்கிட்டாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹொசு இதெல்லாம் என்ன பண்ணாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவங்க ஓனர் இருக்காங்களே அவங்க வந்து இங்கே ஒரு சேர் இருக்குல்ல அது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மிரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா இருந்துச்சு அதை தூக்கி போட்டுட்டேன்னு சொன்னோன்னே சும்மா இருக்க முடியாது அவங்களால, உங்களுக்கு அதான வேலை கொடுத்துருக்குறங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன அதனால அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்க. உங்களை யார் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண சொன்னா, நான் உங்களை சும்மா இருக்க மட்டும் தானே சொன்னேன், இப்படி பொறுப்பே இல்லாதவங்க எனக்கு ஒன்றும் வேலைக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் கத்திட்டு இருக்க. மிரே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்கன்னு வந்து கேட்குறா. அப்போதான் அவர் சொல்கிறார் இவர் எப்போவுமே வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் சும்மா ட்ரையல் பார்க்குற மாதிரி சொல்லியிருப்பாங்களாமா. அப்போது காசு கொடுத்து இந்த மாதிரி அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்பாராமா. ஒருவேளை உண்மையாகவே வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சும்மா டைம் பாஸ்க்கு பண்ணுறவங்களா காசு தான் வருது அப்படின்ட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்களாமா. அதை தான் செக் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு சரியான கடுப்பு. ஒருத்தனுக்கு வேலை கொடுக்காம காசு கொடுத்து அவன் ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லைன்னு இன்சல்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கடுப்பு தெரியுமா அப்படின்ட்டு. ஏன்னா முதலியே அவளை அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. அவள் மனசில் இருக்க கோவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுருவா போல. அப்படி திட்டிட்டு இவ பாட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனால் பாவம் இவளுக்கு தான் சைக்கிள் ஓட்ட தெரியாதுல்ல. அங்கே இவ ஓட்டுறங்கிற பேரில் ஓடி போய் விழுந்துட்டு இருக்க. ஓனர் தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஏன் விழுந்தீங்க அப்படின்னு அவரு கேட்டுக்கிட்டு இருக்க. யோ நான் என்ன ஆசையாடா பட்டங்கிற மாதிரி அவ திரும்பிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மிஜி பார்த்தீங்கன்னா அவனால் நடக்கவே முடியல. அந்த ஹீல்ஸ் போட்டிருப்பாள் ஃபர்ஸ்ட் டைமு, அதனால இவளுக்கு காலில் ரொம்பவே வலிக்குது. இதை போட்டுட்டு எங்கள் அக்காக்காரி எப்படி தான் வேலை செஞ்சாலோ பேசாமல் நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் போலன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியலனால ஹீல்ஸ் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹொசு வந்துட்டான். வந்தோடனே மிரே அப்படின்ட்டு திரும்ப என்னதான் இருந்தாலும் மிஜிக்கு பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒரு கிருஷி தானே. உடனே அவள் அப்படியே 5 நிமிஷம் பார்த்துட்டு இருக்க. அவனும் டக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க அக்கா கேரக்டர்லேயே ஒரு நடிப்பை போட்டுட்ருக்க. இந்த மாதிரி நான் என் டீமில் சொன்னாங்க நீ ஏன் கேஸை வாபஸ் வாங்கிட்டேன், நான் உனக்கு கால் பண்ணால் கூட எடுக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அக்கா கறி தான் பிளாக் பண்ணியிருப்பாளே, இல்லை சும்மா தான் அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி உனக்கு அந்த கேஸை பற்றி நான் பேசலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு தான் என்ன கேஸுன்னே தெரியாதே. என்ன பார்த்தது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா, அன்னைக்கு என்ன பார்த்தல அப்படின்ட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இவன் என்ன பேசுறதுனே தெரில. இப்போ முடிச்சு போனதை பேச என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஆக்சுவலாக அவள் ஆஃபீஸோட வழியை கூட தப்பாக தான் மறந்துட்டு போயிட்டுருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணு அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா. இந்த ஒரு விஷயம் எனக்கு சீரியஸ் புரியுதுல உனக்கு, அப்புறம் என் கூட கொஞ்சம் நாச்சும் பேசு, நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு சாட்டர்டே நைட் மீட் பண்ணலான்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் கிருஷி வேறு அப்படின்ட்டு அக்காவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவன் பார்த்தேன் சாட்டர்டே நைட்டு வர சொல்லியிருக்கான், நான் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னேனே. நிறைய பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு அவன் இருக்கிற இடத்துல போனேன், ஸ்கூலில் அவன் என்ன பண்ணான்னு மறந்துட்டியா அப்படின்ட்டு அவன் எப்படி கண்டுபிடிச்சிடுவான்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நீக்கு பழத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அப்போ கூட 2 பேரும் தலையில் துண்டு போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அவன் கரெக்டாக வந்து மிஜியை தேடி கண்டுபிடிச்சிருப்பான். இவன் மிஜி மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது கூட அக்கா கறி கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் அவன் கூப்பிட்டுருக்கான்ல அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு இருக்க. எக்காரணத்தை கொண்டு நீ போகக்கூடாது, நீ சத்தியம் பண்ணியிருக்கல என்னோட வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் அப்படின்ட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ போனேன்னா
பண்ணா அவ்வளோதான் பாருங்கிற மாதிரி அக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன். சரி நான் சும்மா போய் தான் பார்க்குறேன்ட்டு அவள் எவ்வளோ சொன்னாலும் சரி இவள் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதுன்ட்டுறா. வேறு வழியே இல்லை மிஜிக்கு. சரி நீ போகக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ஒரே காரணத்துக்காக நானும் போகாமல் இருக்கேங்கிற மாதிரி இவள் ஃபோனை வச்சிடறா. ஐயோ க்ரஷ் போச்சேன்ட்டு இவன் முன்ட்டு அடிச்சிட்டு இருக்க. இருந்தாலும் இவளுக்கு உறுத்திக்கிட்டு இருக்கு. அவன் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்கள் அக்காவை நான் பார்த்தேன் இருந்தாலும் எப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா வரலன்ட்டு மெசேஜ் பண்ணிடலான்னு சொல்லிடுறா. இருந்தாலும் அவன் அன்றைக்கி சொன்ன விதமும் சரியில்லை, இவள் பேசுகிறதும் சரியில்லை, ஏதோ இவள் என்கிட்ட மறைக்கிறா போலன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா டைமிங் என்ன அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணி விட்டுறா மீட் பண்ணுறக்கு. ஹொசுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவன் மிரேவை பார்த்துருப்பான்ல, அது மிஜிங்கிற மாதிரியே அவனுக்கு உள்ளுணர்வு சொல்லிட்டு இருக்கோம். இவள் மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்கே, இது கரெக்டாக இல்லையே அப்படின்ட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவள் டைமிங் என்னன்னு மெசேஜ் பண்ணியிருப்பாள். அது பார்த்தோன்னே இவனுக்கு ஒரே சந்தோஷம். சரி சரி இப்போ வந்துரு அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி மீட் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வர்றாங்க. 2 பேரும் லைப்ரரியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மிஜி சின்ன வயசில் கேட்டிருப்பா இந்த மாதிரி உனக்கு சியோல் போனால் எதெல்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதெல்லாம் எவ்வளோ பிடிக்காது, எனக்கு சியோல்லாம் அவ்வளோ சூப்பரெல்லாம் தெரியாதுங்கிற மாதிரி ஹொசு சொல்லியிருப்பான். நீ உங்கள் வீட்லேயே உட்காந்து படிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் எங்கள் அக்கா கூட இருப்பாங்கங்கிற மாதிரி இவ தனியாக இருக்கிறத சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் வந்துட்டாங்க. வந்தோடனே சரி ஹொசுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு சரௌண்டிங்ஸில் சுத்தமாக செட் ஆகாது. அவன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்க. மிஜி இதை பார்த்துடுறா. அங்கே மெனு ஆர்டர் பண்ண சொல்கிறது கூட இவன் கவனிக்கல. இவளுக்கு புரிஞ்சிருது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துல வெஞ்சு வந்துடுறா. இவங்கடா போறா அப்படின்ட்டு ஏன் நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா என்ன அப்படின்னு ஹொசு பின்னாடியே வந்துட்டு இருக்க. இல்லை அங்கே எவ்வளோ சவுண்டாக இருந்துச்சுன்னு பார்த்தல, உனக்கு தான் இந்த மாதிரி சவுண்டே செட் ஆகாது, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்க. வேறு எதனா ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு பார்க்குறாங்க. பட் அன்றைக்கி வீக்கெண்டுங்காட்டி ஃபுல்லாமே புக் ஆயிருக்கு. பேசாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஏன் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா இந்த சியோல் ரிவர் இருக்குல்ல அங்கே கூட்டிகிட்டு போகிறா. இவ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாள். அந்த உற்சாகத்தில் இவ பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிரிச்சிட்டு இருக்க. இவனுக்கு டவுட்டு என்னடா இப்போ இப்பெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்ட்டு. ஏன் இப்படிலாம் பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளோ நாள் ஒர்க் டென்ஷன் பிஸின்ட்டு இருந்தேன் அதனால் பார்க்கல, தோ இப்போ தான் ஃப்ரீயாக பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லையே நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி இல்லையே அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே அப்போவே அவள் சொல்லியிருப்பா இந்த மாதிரி அங்கே ஒரு சியோல் சிட்டி இருக்குல்ல அங்கே போய் நான் அந்த ரிவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ரேமியான்லாம் சாப்பிடணும், அதுதான் சொர்க்கணும் அவள் சொல்லிட்டு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் இருக்க மிஜியும் பார்த்தீங்கன்னா அந்த ரேமான் செஞ்சே கொடுக்குறா சூப்பரில் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கே டவுட் வந்துருச்சு. இவன் அப்படியே டவுட்டோடையே பார்த்துட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் இவன் விஜயை கண்டுபிடிக்கிறானா இல்லையா அப்படின்ட்டு தெரியும். 10ஆவதுக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவுக்கு ஃபுல்லாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு கைஸ். அதனால தான் நம்ம போட்ட ஒரு வீடியோவும் இல்லை. கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு எதனா ஒரு புது ட்ராமாவை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். இதோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக்கு ஷேரு இந்த கமெண்ட் எல்லாம் போட்டு விட்டுருங்க. மறக்காமல் உங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர் மிஜியா மிரேவா அப்படின்னு போட்டு விட்டுருங்க. அடுத்து சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.